ராஜினாமா லெட்டர் கொடுத்தேன். எம்டி அதை வாங்க மாட்டேங்கிட்டாரு. அவரோட இன்னொரு கம்பெனி மெட்ராஸ்ல இருக்கான். அங்க போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பணுமா? ஆமாண்ணே. அப்ப நான் உன்னுடைய ட்ரெஸ்ல எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அண்ணே, அதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஒரு போன் போட்டு கமலி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. நானும் வர்றேன். சரி வாங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have dialed is not in use. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have பேசியாச்சா? நம்பர் கிடைக்கலண்ணே. லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒண்ணு செய்யி, அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு நீ கிளம்பு. பாப்பலாம். பேஜர் வச்சுக்கோங்க. நினைச்ச நேரத்துல நான் உங்களை காண்டாக்ட் பண்றதுக்காக. இது என்னுடைய செல்லுலர். எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இது உங்களை சேரும். நான் போய் முதல்ல வேலையில ஜாயின் பண்றேன் மேடம். ஓகே வாங்க மிஸ்டர் சூர்யா. Awalnya ketemu di ஒண்ணுங்க ஏதோ விஷயம் முக்கியமான விஷயமா மேடம் உடனே ஷிஃப்ட் வர சொல்லியிருக்காங்க. பஸ் வேற லேட் ஆகுது. ரூட் போகிற ஷிஃப்ட் லேட் ஆகுது போல சிவா. அப்போ வாங்க ஒரு ஆட்டோ போயிடுவோம். சும்மா டீ போடலையா? என்ன வந்தது? இதெல்லாம் நீ பொறுக்கிறதுக்கு முன்னாடி நானும் அப்பாவும் எழுதிக்கிட்ட லெட்டர்ஸ் அங்கே மச்சு படிப்போம். எல்லாரும் சொன்னா இருந்ததுனால அனுப்புறதும் அது தெரியாமல் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எங்கள் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீ லவ் பண்ணிட்டு சுத்துறியா? ஒன்றும் அப்போ உங்கள் அப்பா ஒரு விஷயம் ஊருக்கு போயிருந்த போது நாங்கள் லெட்டரில் தான் பேசிக்கோம். லெட்டர் ரீச் ஆக 2 நாள் ஆகும். ஒரு பிள்ளைக்கு 2 நாள் வெயிட் பண்ணிங்களா? வேஸ்டா? அப்பா கவிதையாக எழுதுவார் தெரியுமா? புரியுமா? முடியாது. ஆனால் அவர் தான் அனுப்புறாரு. பார்த்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அம்மா டென்ஷன் அழுதுகிட்டே இருந்தேன். பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் அவர் அனுப்புகிற லெட்டர் மிஸ் ஆகிடுச்சு. 2 பேரும் செம்ம சண்டை அதனால தெரியுமா? இப்போ லெட்டர் அனுப்புனா எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரெஷர்றதுக்கு? என்ன ஒரு 2 நாள் ஆகும்.